என்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு பெற்றுக்கொண்டவரை உயர்த்துங்கள். அல்லேலூயா. அவர்கிட்ட வாங்கினதை வச்சுட்டு நீங்க அவரை மறந்துடக்கூடாது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது, எல்லாம் சத்தமா வாசிங்க. அவர் கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராய் வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்தின் அருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்களில் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, எழுந்து போ, உன் விசுவாசம். நல்ல கவனிய. 10 குஷ்டரோகி வரான். 10 குஷ்டரோகி வந்து 10 பேர் என்ன செஞ்சிடறாங்க? சுகமாயிடுறாங்க. சொல்லுங்க, 10 பேர் சுகமாயிட்டாங்க. இவர் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணல. மக்களை நல்லா கவனிங்க. இவர் போய் அவங்களுக்கு ஜெபமும் பண்ணல, கையும் வைக்கல, ஒன்றும் வைக்கல. நீ போய் உன்னை என்ன செய்ய? காசாட்டுக்காம வந்திருக்கிறது மெஸ்ஸியா என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும். இந்த பரிசேயர்களும் சரிசேயர்களும் இந்த வேத பாரர்களும் கிருபைக்கு எதிரானவர்களும் இயேசுவை என்ன செஞ்சிட்டோம்? மெஸ்ஸியா வந்திருக்காருன்னு அறிஞ்சு கொள்ளட்டும். நீ போய் உன்னை ஆசாரன்ட்டு காம. இவன் போகும்பொழுதே என்ன செஞ்சிடறான்? மக்களை நல்லா கவனிங்க. போகும்பொழுதே சுகமாயிட்டான். சுகமான 9 பேர் என்ன செஞ்சிட்டான்? ஒரு ஆள் வரான். நல்லா கவனிங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு ஆள் யாரு? அவன் யூதன் அல்ல. நல்ல கவனிங்க. அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு புறஜாதி. நல்ல கவனிங்க. சமாரியன். நல்ல கவனிங்க. அந்த 9 பேர் யாரு? நல்ல கவனிங்க. இப்ப ஒரு நோய், ஒரு பிரச்சனை, போராட்டம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து பெருமை வரல. புரியுதா உங்களுக்கு சொல்றது? மேட்டிமை இல்லை, கெட்ட புத்தி இல்லை. நல்ல சத்தமிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சான்? கூப்பிட்டான், எல்லாம் செஞ்சான். ஆனா சுகமானவன அவனுக்கு பழைய புத்தி என்ன செஞ்சிருச்சு? திரும்ப வந்துருச்சு. தன்னுடைய இனத்தை குறிச்ச ஒரு வைராக்கியம் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? வந்துட்டு இவர்கிட்ட போய் என்ன செய்யுது? இவர்கிட்ட போய் நம்ம வந்து நன்றி சொல்லணுமா? நாம யாரு? யூதன். புரிந்தா உங்களுக்கு சொல்றது? இதுக்காகத்தான் கர்த்தர் வந்து வேதத்தில் எழுதிய வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பாருங்க, ஒருத்தன் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் வார்த்தை எல்லாமே பாருங்க தயவா, அன்பா, கிருபியா, தாழ்மையா மாறிடும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆனா அதெல்லாம் மாறினோன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தானே பாருங்க. சொல்லுங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்படிதான் இந்த 9 பேர் நன்றி. இந்த 9 பேர் எப்படி இருந்தான் அப்படின்னா நன்றி இல்லாத. அப்போ இயேசு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நல்ல கவனி. அவர் வந்து சொல்றாரு பாருங்க, 9 பேர் வரலையப்பா, நீ மட்டும் வந்திருக்கப்பா. ஏன்னா நான் உனக்கு கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கையை நீ விரும்பின பத்தியா, நீ விரும்பினபடியே உனக்கு ஆகட்டும், நீ நல்லா இருப்பான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 9 பேர் போறான் பார்த்தீங்களா, வாழ்க்கையினுடைய மேன்மையை அறியாதவன், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நல் வாழ்க்கையின் மேன்மையை அறியாதவன், இவன் போனாலும் என்ன செய்ய மாட்டான்? நல்ல வாழ்க்கை என்ன செய்ய மாட்டான்? வாழ மாட்டான். எழுந்து பெற்றுக்கொண்டான். ஆனா பெற்றுக்கொண்டவனுடைய வெளிப்பாடு தெரியாதவன் பெற்றுக்கொண்டாலும் என்ன செய்ய மாட்டான்? நம்ம பெற்றுக்கொண்டவர்களுங்க. கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க பாக்கியவான். உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? ஆனா பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அப்படி இல்லையே. ஏன் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டதையும் யார் உங்களுக்கு கொடுத்தார் என்பதை குறித்த அந்த மேன்மை, அந்த ஞானம் இல்லை நமக்கு. ஆனா அந்த ஒருவனுக்கு அந்த ஞானம் இருந்தது பாருங்க. நான் எந்த வாழ்க்கையை எதிர்பார்த்தேனோ அந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். எந்த வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தேன் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அங்க இருக்கிறார். அவன் அவட்டியே நான் போறேன். போய் சாஷ்டாங்கமா விழுறான் பாருங்க. சாஷ்டாங்கமா விழுறான். குப்புற விழுந்து அவருக்கு நன்றி சொல்றான். அவன் மேல அப்பாவுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு நான் சொல்லட்டுங்களா? ஏன் தெரியுங்களா? அந்த ஒருவன் இந்த 2023 வருஷமாய் பேசப்படுகிறான். நல்லா கவனிக்கிறீங்களா?
இந்த 2023 வருஷமும் நம்முடைய விசுவாசம் வளர்வதற்கு அவன் உதவியா இருக்கிறான். நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு அவன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறான். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க, நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் உனக்கு என்ன செலுத்துவேன்? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னையே நான் உனக்கு கொடுக்கிறேன்ப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு முன்பாய் நான் வைக்கிறேன். யார் மறுபடியும் சொல்றேன், நல்லா நீங்க கவனிங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு நாளும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து நான் முடிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு ஒப்பற்ற வாழ்வு. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு மேன்மையான வாழ்வு. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு உயர்ந்த வாழ்வு. நீங்களே உங்களுக்கு செய்ய நினைத்தாலும், மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத கிருபையின் செயல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு பாருங்க. அதை முன்னிறுத்தி நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களிடம் வெளிப்பட ஆரம்பிக்கும்.